இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சண்டை போடுற பொண்டாட்டிய பிடிக்காதுன்னா உலகத்துல எந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிய பிடிக்காதுன்னு தான்டா அர்த்தம். டேய், கோவப்படுற இடத்துலதான் குணம் இருக்கும். அப்புறம் எப்படிப்பா சண்டையில சமாதானப்படுத்துவீங்க? நான் தான் மன்னிப்பு கேட்டுருவனே. ஒருவேளை அம்மா மேல தப்பு இருந்தா அப்பவும் நான் தான் மன்னிப்பு கேட்பேன். ஓ ஐயோ, எனக்கு என்னமோ இது நியாயமா படலையே. தம்பி, புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்க முடியாது. தெரிஞ்சுக்க, பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் நாம தப்பு பண்ணாலும் எப்பவும் நாம தாண்டா இறங்கி போகணும். டேய், நம்மள மாதிரி இல்லடா அவங்க. பொம்பளைங்க உலகம் ரொம்ப சின்னதுடா. புருஷன் பிள்ளைங்கன்னு ரொம்பவே சுருங்கிடும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களோ புருஷனோ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவங்களால தாங்கிக்க முடியாதுடா. அது அவங்களுக்கு பெருசாதான் தெரியும். ஏண்டா பேசுறது நம்ம நைனா தானா? டேய், அவரே தான்டா. நீ முதல்ல மனசார போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. சூடு கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மனசை விட்டு பேசு. உன் தரப்பு என்னன்னு சொல்லு. அவ என்ன சொன்னாலும் அத எந்த குறுக்கீடும் இல்லாம அமைதியா கேளு. இங்க பாரு, சும்மா குறுக்க போய் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தான்னு வையேன், மறுபடியும் பிரச்சனை தான் வரும். டேய், அப்படி அவங்க கிட்ட பேசும்போது தான்டா அவங்க மனசுல இருக்கிற கோபத்தோட அளவு நமக்கு தெரியும். அவங்க மனசுல இருக்கிற காயத்தோட ஆழமும் நமக்கு தெரியும். என்ன, அத தெரிஞ்சுக்க பாரு. அப்பா, நீங்க கிரேட்பா. செம ஐடியா கொடுத்தீங்க அப்பா. ரொம்ப நன்றிப்பா. டேய், பேசி பிரச்சனையை முடிச்சுட்டு எங்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் ஐடியா கேட்டேன்னு வையேன், பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அப்புறம் நீயே பிரச்சனையை பெருசாக்காத. கரெக்ட்பா, பார்த்து முடிச்சுக்க. ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. அதெல்லாம் வர முடியாது. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ். ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ரூல்ஸ் தான். சும்மா இந்த மாதிரி தான் தொந்தரவு பண்ணாதீங்க. போன வைங்க. வச்சுட்டானா? சொன்ன உடனே வச்சுட்டான். ஹலோ ஹலோ, ஏய் மாரா, டேய் டேய் டேய், போன் வைக்க சொன்னா வச்சிருவியாடா? போனை வைக்க சொன்னா குப்புற வச்சேன். சரி, என்ன வேணும் இப்போ? எனக்கு உன்னை பார்க்கணும். அதெல்லாம் முடியாது, போ. சரி, உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு, நான் நிறைவேற்றுறேன். அப்பவாது நீ வந்து என்ன பாப்பல்ல? என்ன கேட்டாலும் நீ செய்வியா? எனக்கு இந்த மின்மினி பூச்சி இருக்குல்ல, அத பாக்கணும்னு ஆசையா இருக்கு. மின்மினி பூச்சியா? ம், ஏது அதோட பேக்ல லைட் எரியுமா, அதுவா? அதுதான். இந்த ராத்திரி நேரத்துல அதெங்கடி போய் தேடுவேன்? நீதான் ஆசைப்பட்டதை கேட்க சொன்னா. அதுக்கு இப்படியா? பொண்டாட்டினா அந்த புடவை வாங்கி கொடு, பொரோட்டா வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி வெளியே கூட்டு போ, அனிமூன் கூட்டு போன்னு சொல்லுவாங்க. நீ என்னடான்னா அடுத்த ராத்திரில போய் மின்மினி பூச்சி வேணும் கேக்குறேன். அதை நான் எங்க போய் தேடுவேன்? அதெல்லாம் முதல்ல இந்த ஊர்ல இருக்கானே தெரியலையே. ஏதோ சின்ன வயசுல ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். ஏய், நான் அதெல்லாம் பார்த்ததே இல்ல தெரியுமா? சினிமால தான் அதெல்லாம் பார்த்திருக்கேன். அதுவும் இல்லாம சின்ன வயசுல எங்க அண்ணன் மின்மணி பூச்சியை பத்தி நிறைய கதை சொல்லும். என்ன வேற அடிக்கடி மின்மணி மாதிரி இருக்குன்னு சொல்லும். அப்பல இருந்தே எனக்கு அதை கண்ணால பாக்கணும்னு ரொம்ப ஆசை. ப்ளீஸ். புருஷனாச்சேன்னு ஆசையா உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப தான் பிகு பண்றேன். போ, எனக்கு எதுவும் வேண்டாம். பகல்ல கிளவி மாதிரி ஊருக்கே அட்வைஸ் பண்றா, நைட் ஆனா குழந்தையா மாறிடுறா. ஒண்ணுமே புரியலையடா மாறா. ஆமா, டேய், ஒண்ணு இல்ல, பதறாது. என்னடா இது கோலம்? ஆசைப்பட்டு மின்மினி பூச்சி வேணும்னு கேட்டல, ஆமா. அதென்ன ஒரு இடத்துல நிக்குது? நைட்டு வேற லைட் அடிச்சா எல்லாம் பறந்துருது. அதான் என்ன ஆனாலும் சரி, சேரு சகதின்னு எல்லாம் பார்க்காம போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேனா? கண்ணை மூடு. மின்மணி பூச்சி எடுத்துட்டு வந்திருக்கேடா. கண்ணை மூடு. Three, 2,
1. எனக்காக வாடா. ம்? உன் ஆசை ஒன்னொன்னா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரியா? சேரா வேற இருக்கு, அதனால முத்தெல்லாம் தர வேணாம். எப்படி வேர்க்குது பாரு. அம்மா தாயே, உன்னை நம்பி தானே நாங்க எல்லாரும் வந்தோம். இப்படி எங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுத்துட்டே இருக்கியே. ஏரா, ம்? என்ன? எனக்கு என்னமோ அது சாமி சொன்ன மாதிரி தெரியல. ஏன் அப்படி சொல்ற? அது உள்ளுக்குள்ள தோணுது. இந்த ஊர் எல்லையில தானே அந்த விஜய் இருக்கா. அவன் இந்த மாதிரி சீப்பான வேலையை செய்யக்கூடிய ஆள் தானே. நீ சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குடா. இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்படி? பார்க்க தானே போற, நான் பாத்துக்கிறேன். ராமச்சந்திரா, ஐயா. சாமிக்கு சாந்தி பூஜை நடக்குது. எல்லாரும் மன உருகி வேண்டிக்கங்க. உங்க பிரச்சனை எல்லாம் அவ பாத்துப்பா. ம், ம். ராமச்சந்திரா, என்னடா நான் சொன்ன வார்த்தையால கலங்கி போயிட்டியா? பயப்படாத, உன் வீட்டுல ஒரு நல்லது நடக்கும்டா. உன் வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கணும். அது நடந்தா உன் குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்.